ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இது வந்துட்டு மகாராஷ்டிரா வந்ததுக்கப்புறமா எங்களோட 2வது வீடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் பெரிய டைம் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரே மாதம் தான் இருந்தோம் ஃபஸ்ட் வீட்டில். எதுக்கு காலி பண்ண சொன்னாங்கன்னே தெரியல, காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்களும் என்னன்னு தெரியாமல் காலி பண்ணி வந்துட்டோம். இது வந்து செகண்ட் வீடு. நாங்கள் வில்லா வீடாகவே பார்த்துட்டோம். வில்லா வீடாகவே பார்த்துட்டோங்கிறத விட எங்களுக்கு இதான் கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ குறைஞ்ச டைம் பீரியடில் எங்களுக்கு இதான் கிடச்சிது. ஸோ இது கொஞ்சம் சேஃப்டி எங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன யோசிக்கும்போது இந்த வீடு ஓகே தான், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடு மாதிரி இல்லை, கொஞ்சம் எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்த புதுசுலேயுமே அந்த வீட்டில் இருந்த மாதிரி கிடையாது, இந்த வீட்டில் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு ட்ராபேக், வில்லா வீடுங்கிறனால மேலே வீட்டில் குடியிருக்குமா, அதனால கீழே வீட்டில் வந்து இப்போ குழந்தை ஓடுது ஓடியாருது விளாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சவுண்ட், அதுவும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெருசாக வில்லா வீடுங்கிறனால ஒரே மாதிரி ஒரே பில்டர்ஸ் தானே கொடுத்துருப்பாங்க. அவங்க தாறுமாறாக கட்டி வச்சுருக்காங்கங்க. லைட்டாக நடந்தால் கூட சவுண்டு கேட்குது. ஸோ கீழே வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு 2 நாளே வந்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு பெருசாக செட் ஆகலை. சும்மா சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது திட்டினாங்க. அதனாலேயே சரி வேறு என்ன பண்ணுறது, இந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா வேறு எங்கடா போகிறது, எவன்டா வீடு கொடுப்பான் அப்படிங்கிறனால வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துகிட்ருக்கோம். வில்லா வீடுங்கிறனால எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட ரெண்ட் வந்து 8500ங்க. கால கொடுமை, மாதம் நாங்கள் கரண்ட் பில் 1000 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு 1000 ரூபா வாங்குறானே தெரில. எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஈவன் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் ஹீட்ரு மட்டும்தான் வந்துட்டு இப்போ பனிக்காலங்கிறனால யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேன் கூட 1, 2 தவிர மேக்ஸிமம் அதிகமாக ஓடாது. லைட்டு நைட்டு போடுவோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதை வச்சுட்டு அவன் வந்துட்டு 1000 ரூபா மாதம் நம்ம ஊர்லலாம் 2 மாதத்துக்கு தான் கரண்ட் பில் கொடுக்குது. இங்கே 1 மாதத்துக்கு இருக்கா 1000 ரூபா கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க எப்படின்னு. இன்னொன்று எனக்கு ட்ராபேக்னால் வந்துட்டு மேலே வீட்டில் நான் குடியிருக்கிறது தான் எனக்கு பெரிய ட்ராபேக்கு. அதை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அதான் எனக்கு பெருசு. மற்றபடி வந்து எனக்கு சேஃப்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், வண்டியெல்லாம் வெளியே தான் எடுத்துகிட்டு உள்ளே கூட எடுத்துகிட்டு போக மாட்டோம். பட் சேஃப்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா மகாராஷ்டிரா பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமான ஊர் அப்படின்னு. அதனால் அங்கேயே தைரியமாக வண்டியெல்லாம் வெளியே நிறுத்தி வச்சுருக்கோன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு எல்லார் வீட்டில் இருந்தும் ஒரு பூவை ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டுருக்குறா. நல்ல வேளை யாரும் எதுவும் திட்டலை. திட்டியிருந்தாங்கன்னா அவங்க திட்டுறாங்களா இல்லை எதுவும் கேட்குறாங்களான்னு கூட தெரியாமல், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் பெக்கன்னு முழிச்சிட்டு இருந்திருப்போம். ஏன்னா எனக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது பேச. எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது. இங்கே இருக்கவங்களுக்கு மராத்தியை தவிர ஒரு லாங்குவேஜும் தெரியாது. அதனால் திட்டு வாங்கிட்டு தான் வந்திருப்போம் மேக்ஸிமம். எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இதான் எங்கள் வீடு. இது வந்து என்ட்ரன்ஸுங்க. கீழே வீட்டில் வந்து வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. இந்த வீட்டில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் வந்து மேலே இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் பால்கனி தான். பால்கனி இருக்கிறனால துணி காய போடுறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்த்து சைட்லாம் வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு நம்ம ஊரை வந்து சொர்க்கம்டா அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த ஊரில் வந்து என்னமோ ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, ஒரு ஃபீல் கொடுக்குது. நம்ம ஊரை தாண்டி வந்துட்டோம்னாவே நமக்கு மரியாதை இல்லைடா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது. நம்ம வெளியூருக்குலாம் வந்துட்டோம்னா யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஊருக்கே எப்படின்னா ஃபாரின்லாம் என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. உண்மையாலுமே கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி யாராவது அனுபவத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.